இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். கேளுங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்த்து, பரலோகத்தின் தேவன் அவருடைய பரிசுத்த வேத எழுத்துக்களின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுரைகள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தையை சொன்ன காலம், அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம், பழைய ஏற்பாட்டின் காலம். மோசேயினுடைய பிரமாணத்தை கடைபிடித்து கொண்டிருந்த, உறுதியாக அந்த பாரம்பரியத்தை கடைபிடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். இன்னும் சொல்ல போனால், நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஊழியத்தை தொடங்கின அந்த காலகட்டம். இந்த மத்தேயு நற்செய்தி நூல் இதனுடைய 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களையும் நீங்கள் படித்து பார்த்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஊழியத்தை தொடங்கின முதலாக அவர் செய்த அந்த மலை பிரசங்கத்தை குறித்து இங்கே நாம் படிக்கிறோம். இதே மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, முதலாக ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்தை அவர் தொடங்குகிறார். அவர் என்ன சொல்லி தொடங்குகிறார்? அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு, அவர் முதலாக தம்முடைய வாயை திறந்து இந்த உலகத்தின் மத்தியிலே அந்த நியாயப்பிரமாணத்தை பாரம்பரியமாய் கடைபிடித்து கொண்டு வரக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே முதல் முறையாக அவர் உரையாற்றுகிறார். அப்படி அவரு முதலாக பிரசங்கம் செய்கிற பொழுதே அவருடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய தொடக்கமே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி தேவராஜ்யத்திற்குள் எல்லாரும் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வகையில அவர் தம்முடைய ஜீவித காலம் முழுவதும் அவள் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க வேண்டும். அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? மனம் திரும்பினவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாரும் மனம் திரும்புங்கள். முதலாவது மனம் திரும்புங்கள். மனம் திரும்பினவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் மிக அருகில் இருக்கிறது. மனம் திரும்பாதவர்களுக்கு அது மிக தொலைவில் இருக்கிறது. ஆக தேவனுடைய ராஜ்யம் இன்னும் சிறிது காலத்துல, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப குறுகிய காலம்தான். 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். 3.5 ஆண்டு காலத்தினுடைய முடிவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். தான் சிலுவையிலே தன்னை சிலுவையிலே அறைவார்கள், ஈட்டியால் குத்துவார்கள், தலையிலே முடி வைப்பார்கள், ஆணிகளால் அடிப்பார்கள். எல்லாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இதையெல்லாம் அவர் உணர்ந்தவராகத்தான் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள். ஆகவேதான் இப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்கிற வேளையில தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் கேட்டாதான் நம்ம மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பினால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். இப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைந்தவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்திலே அவர் இடம் தருவார்.
ஆக முதலாவது அடிப்படையான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், நம்ம 5 படிகளை வைத்திருக்கிறோம். 5 படிகளை வைத்திருக்கிறோம். முதலாவது கேள்விப்படுதல், விசுவாசித்தல், மனம் திரும்புதல், அறிக்கையிடுதல், ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையிலே நாம் சேர்க்கப்படுதல். அப்ப இதனுடைய படிகளிலே முதலாவது படி கேள்விப்படுதல். கேளுங்கள். அப்ப நான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நான் பேசுற பேச்சுல உங்களுக்கு ஏதாவது புரியல, சந்தேகமோ கேள்வியா இருந்தா திருப்பி நீங்கள் என்னிடத்துல கேட்கிறீர்கள். அப்ப நான் சொல்வதை கேட்பது ஒரு வகையாக இருந்தாலும், உங்கள் மனதில் இருக்கிற சந்தேகங்கள், கேள்விகளை திரும்பவும் நீங்கள் என்னிடத்தில் கேட்பது இன்னொரு வகையாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், கேளுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், நம்முடைய இருதயத்தில் ஆணித்தரமாக பயந்திருக்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த இடத்திலே நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கேளுங்கள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன, எந்த துணியோடு சொல்லுகிறார், எந்த காரண காரியத்தோடு இந்த வார்த்தையை அவர் அந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறார் என்பதை குறித்து தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். கேளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த தேவனுடைய ராஜ்யம் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு, அந்த ராஜ்யத்திற்குள் நீங்கள் நுழைவதற்கு எல்லாரும் ஆயத்தமாகுங்கள். அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. மிக நீண்ட நேரம் ஒரு பிரசங்கம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக வந்து விட்டார்கள். இவ்வளவு ஜனங்களையும் ஒரு சின்ன அறையில வைத்து அடைத்து அவர்களுக்கு பிரசங்கம் செய்ய முடியாது. ஒரு மைதானம் அங்கே தேவைப்படலை. ஏன்னா மைதானம் தேவைப்படுகிற போது இன்றைக்கு இருப்பது போல ஒரு மேடைகளை போட முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலையின் மீது ஏறினார். உயர்ந்த மலையின் மீது அவர் நின்று கொண்டு கீழுள்ள ஜனங்களை நோக்கி அவர் பிரசங்கம் செய்தார். அந்த உயர்ந்த மலையின் மீது அவர் ஏறி நின்று ஜனங்களை நோக்கி அவர் பிரசங்கம் செய்தார். அந்த மலை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்பார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனென்றால் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படிக்கு அதற்கு ஒப்பனையாகவே இயேசு கிறிஸ்துனுடைய செயல்பாடுகளும் இருப்பதை நாம் இங்கே கவனிக்க முடியும். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படக்கூடிய அந்த தேவனுடைய ராஜ்யம், அந்த சபையானது இயேசு கிறிஸ்து அதற்கு முன்மாதிரியாகவே அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது உயர்ந்த மலையின் மேல் போனார். உயர்ந்த மலையின் மீது அவர் ஏறி போய் அந்த மலையின் மீது அவர் இருந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான செய்தி அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு உயர்ந்த ஒரு இடத்திலே ஸ்தாபிக்கப்படும். அது உன்னதத்திலே ஸ்தாபிக்கப்படும். அந்த உன்னதமானவருக்குள் அது ஸ்தாபிக்கப்படும். அந்த ராஜ்யமாகிய சபையில நாம் பிரவேசிக்கும் போது நாம் மேலானவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி திரளான ஜனங்கள் அதற்குள் ஓடி வருவார்கள் என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவேதான் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிற நன்மைகளை, அதற்குள் அடங்கி இருக்கிற ஆசீர்வாதங்களை, அதற்குள் அடங்கி இருக்கிற வாக்குத்தத்தங்களை, அதற்குள் அடங்கி இருக்கிற நிலை வாழ்வை, அதற்குள் அடைந்திருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்.
பாக்கியவான்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கேளுங்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டால் மாத்திரமே அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக வேளைகளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் அவர் சொல்லும் பொழுது கேளுங்கள் 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 என்று சொல்லுவார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லுவார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுவார். இஸ்ரவேலரே கேளுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் எல்லாம் சொன்னாருங்க. கூடி வந்திருக்கிற யூத ஜனங்களே கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் கேட்கிற போதுதான், ஒருவர் பேசுவதை நாம் அமைதியாக இருந்து காது கொடுத்து கேட்கும் பொழுதுதான் அவர் என்ன சொல்ல வருகிறார், அந்த வார்த்தையினால் நமக்கு நன்மை இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். இந்த வார்த்தை சாதாரண ஒரு மனிதனிடத்தில் இருந்து புறப்பட்ட வார்த்தை அல்ல. யாரோ வழியில போறவர் வந்து நிறுத்தி நம்ம கிட்ட ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போற மாதிரியான வார்த்தை அல்ல. உன்னதத்திலிருந்து வந்தவர், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி அவர் நமக்கு அளித்துதான் அவர் என்ன செய்யறாரு, நீங்க கேளுங்க அப்படிங்க. பிரியமானவர்களே, அப்ப கேட்பது என்பது மனுஷனிடத்துல கேட்கிறதா, தேவனிடத்துல கேட்கிறதா, யாருகிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறது, என்ன கேட்கறது, எதுவுமே நமக்கு தெரியல. அப்படிதானே? கேட்கறதுன்னா யாருகிட்ட கேட்கறது? கேளுங்கள்னு இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன கேட்கறது, எப்படி கேட்கறது, எதை கேட்கறது, எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நீங்கள் மனுஷரிடத்தில் கேட்கக்கூடாது. மனுஷங்கிட்ட போய் கேட்டா நம்முடைய குறைவுகள் அநேகமாக இருக்கும். நமக்கு மனுஷங்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, பார்ப்போம், இப்போ இல்ல, முடிஞ்சா பார்ப்போம் அப்படிங்கிற வார்த்தை தான் திரும்பி ஒரு பதிலாக வரும். ஆனால் நாம் தேவனிடத்தில் கேட்டால் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். ஆக மனுஷங்கிட்ட கேட்கும் போது பார்ப்போம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு, இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் அப்படின்னு நாளை தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு அப்படி சொல்லுகிற வேளையில நம்மை உண்டாக்கின தேவனானவர் சொல்லுகிற வாக்குறுதி என்னவென்றால், கேளு, நான் தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஆக நான் மனிதனிடத்துல போய் ஒண்ணு வேண்டாம், ஒரு 1,00,000 ரூபாய் கேட்கறோம்னு வைங்களா, ஐயா எனக்கு இப்போ ஒரு அவசர தேவையாக இருக்குது, 1,00,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்டா, ஐயோ அவ்வளோ பெரிய தொகை என் கையில் இல்லையே, ஏதோ ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, வந்து கேட்டுட்டேன், இந்தா வச்சுக்க. அப்போ நாம் கேட்பது அதிகம், நம்முடைய தேவைகள் அதிகம், ஆனால் கிடைத்ததோ கொஞ்சம், நாம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை. இது மனிதனிடத்தில் இருக்கிற காரியம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனிடத்துல நாம் கேட்கும் போது அவர் எப்படி கொடுப்பாரா, நீங்கள் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஆக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், சம்பூரணமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆக நம்முடைய தேவனிடத்துல நாம் கேட்க வேண்டும்.
நம்முடைய தேவனிடத்துல கேட்கும் பொழுது கொடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை நமக்கு அவர் தருகிறார். கேளு நான் தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை அவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல அநேகர் அநேக விதமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கற்சிலைகளுக்கு முன்பாக நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விக்கிரகத்துக்கு முன்பாக சென்று நின்று இல்லையா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் விக்கிரகத்தின் இடத்துல நாம் கேட்கக்கூடாது. விக்கிரகத்தின் இடத்துல கேட்டால் அதற்கு என்ன இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்போம். காதிருந்தும் கேளாது, மூக்கிருந்தும் முகராது. அப்ப விக்கிரகத்தின் இடத்துல போய் கேட்கலாமா அப்படின்னா, விக்கிரகத்துக்கு என்ன இல்ல? காது இருக்குது, ஆனால் காதிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது. அப்ப காது இருந்தாலும் கூட அது கேட்காது, நம்முடைய சத்தம் அதுக்கு கேட்கவே கேட்காது. ஏனென்றால் அந்த கல்லுக்கு உயிர் இல்லை, அது ஒரு உயிரில்லாத ஒரு திடப்பொருளாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீ கூப்பிட்டு சத்தத்துக்கு நான் நிச்சயமாக செவி கொடுப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் 834 அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆக நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீ கூப்பிட்ட சத்தத்துக்கு நான் நிச்சயம் செவி கொடுப்பேன், நான் உனக்கு இறங்குவேன், அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். ஆக இன்றைக்கு நாம் கேட்கக்கூடியது யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து தான் நாம் இப்போ பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? உதாரணத்திற்கு சாலமோன் ராஜாவை குறித்து நாம் படிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம், சாமுவேலுக்கு அடுத்த புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையுள்ள வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிற போது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஆக இந்த வார்த்தையை இங்கே சாலமோன் ராஜா யாரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார்? தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார், உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீர். நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார், தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 8வது வசனம் சொல்லுகிறது, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இங்க சாலமோன் ராஜா திரளான ஜனங்களை வழிநடத்துவதற்கு, அந்த ராஜ்யத்தின் ஜனங்களை மேய்ப்பதற்கு அவர் என்ன வேண்டும் என்று கேட்கிறார்? ஞானமுள்ள இருதயம். ஞானம் அப்படின்னு சொல்லி கேட்காம ஞானமுள்ள இருதயத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. ஞானமுள்ள இருதயம்.
இன்றைக்கும் கூட நம்முடைய வீடுகளில அந்த குடும்பத்தின் தலைவராக, அந்த குடும்பத்தின் தலைவியாக நாம் இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆவிக்குரிய வழியிலே வழிநடத்துவதற்கு, தேவனே நீர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நாம் நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய தேவனை நோக்கி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சாலமோன் ராஜா எப்படி கேட்டிருக்கிறார் பாருங்க, ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்கிறார். இந்த ஏராளமான ஜனங்களை வழிநடத்துவதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? இப்ப எனக்கு இருக்கிற இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த புத்தியை வைத்துக் கொண்டு என்னால முடியவே முடியாதுப்பா, என்னால முடியாது. இதற்கு ஒரு ஸ்பெஷல் விஸ்டம், ஒரு ஸ்பெஷல் ஞானம் எனக்கு தேவை. பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய ஞானத்தை நீர் எனக்கு தாரும், ஞானமுள்ள இருதயத்தை நீர் எனக்கு தாரும் என்று தாழ்மையோடு விண்ணப்பம் செய்கிறார். பாருங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா கேட்ட இந்த விண்ணப்பம் ஒரு உகந்த விண்ணப்பமாக இருந்தது, அவருக்கு பிரியமானதாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருந்தது. இன்றைக்கு நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களும் தேவன் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் தருகிற வகையில இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி என்ன சொல்றாரு? அவர் ஜெபிச்சுட்டாரு. 11வது வசனத்துல இப்போ தேவன் சொல்லுகிறார், நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால். அப்ப வேண்டிக் கொள்ளுதல் என்பது ஒரு தாழ்மையான விண்ணப்பமாக அவர் வேண்டிக் கொண்டார். சுயநலத்தோடு அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. அதிகமான ஆசையை தனக்கு தாரும் என்று அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. சுகபோகமான சுகவாழ்வை வாழ வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. எதிரிகளை அழிக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. பொறாமைப்பட்ட அந்த எண்ணத்தோடு இருதயத்தோடு அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. தன்னைத்தானே தாழ்த்தி, தனக்கு நீர் கொடுத்த இந்த ஜனங்களை நான் மேய்ப்பதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு, வழிநடத்துவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். ஏற்ற ஞானத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஏற்ற ஞானம், ஏற்ற ஞானத்தை அவர் வேண்டிக் கொண்டார். அப்ப 12வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன் என்று சொல்லிவிட்டார். ஆக நம்மும் கூட இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நாம் கேட்டால் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. தேவனுடைய சமூகத்தில் போய் அவர் செய்த அந்த ஜெப விண்ணப்பம் அவருக்கு உகந்ததா இருந்தது. அந்த ஜெபத்தை கேட்ட உடனே, ஞானத்தை தானே நீ கேட்ட, இந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், உனக்குன்னு நீ ஒரு ஆஸ்தியை கேட்கல, நீடித்த ஆயுஷ்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, எதிரிகளை வீழ்த்த முடியாத ஒரு வெற்றி நீ கேட்கல, நீ கேட்டது ஞானமுள்ள இருதயத்தை நீ கேட்டதுனால இதெல்லாம் உனக்கு நான் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேளாத ஐஸ்வர்யத்தை அவர் தந்தார், மகிமையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவனை ஒரு பெரிய ராஜாவாக அவர் மாற்றினார். மரியாதையும் மதிப்பு மிகுந்த ஒரு ராஜாவாக அவனை மாற்றினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் ஜெபத்தில் ஒரு தாழ்மையாக நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டால் நாம் கேட்டதையும் கொடுப்பார், நாம் கேளாததையும் அவர் பிளஸ் பண்ணி நமக்கு கொடுப்பார். அவர் கேட்டது ஞானமுள்ள இருதயம், ஆனால் கிடைத்தது என்ன கிடைத்தது? ஐஸ்வர்யம் கிடைத்தது, மரியாதை கிடைத்தது, இன்னொன்னு கூட கிடைச்சது. என்ன தெரியுங்களா? உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. இது ஒரு கண்டிஷனோட கொடுக்கிறார். 14வது வசனத்துல, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் பாருங்க. அப்போ
அவர் ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், மரியாதை கொடுத்தார், அதோடு கூட நீடித்த நாட்களையும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். அந்த நீடித்த நாட்களை கொடுக்கிறதுக்கு மாத்திரம் அவர் ஒரு கண்டிஷனோடு கொடுக்கிறார். உன் தகப்பனாகிய தாவீதினுடைய வார்த்தைகளின்படி நீ நடந்தால், அந்த கட்டளைகளை, அந்த நியமங்களை நீ கை கொண்டு நடந்தால் உனக்கு நீடித்த நாட்களையும் நான் தருவேன், உன் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன் என்கிற ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார். அப்போ நம்ம யாருகிட்ட கேட்கணும் அப்படின்னா, சரியான ஒரு ஆள்கிட்ட கேட்கணும். சரியான நபரிடத்தில் போய் கேட்டாதான் நம்ம கேட்டதும் கிடைக்கும், நம்ம கேட்காததும் கூட பிளஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும். ஆக மனுஷனிடத்துல கேட்டா கேட்டதுதான் கிடைக்கும், ஒருவேளை நம்ம கேட்டதுல குறைவாதான் கிடைக்கும், அல்லது கிடைக்காம கூட போகலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் நாம் கேட்டால் கேட்டதும் கிடைக்கும், அதோட கூட பிளஸ் பண்ணி கேட்காததையும் அவர் நமக்கு என்ன தேவையோ கேட்காததையும் கூட அவர் நமக்கு தருவார். அப்ப அப்படிப்பட்ட தேவனிடத்துல நாம் கேட்டால் போனஸா நமக்கு நிறைய தருவார். சரி, அப்ப யாருகிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டோம். சாலமோனை குறித்து நாம் உதாரணமாக பெற்றுக்கொண்டு சாலமோன் எப்படி தேவனிடத்தில் அவர் கேட்டார் என்பதை குறித்து நாம் படித்தோம். இரண்டாவதாக எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு நாம் கடந்து வரணும். எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது விசுவாசத்தோடு கேட்கணும். 3 விதமாக நாம் கேட்கணும். அதுல ஒன்று விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம், திருப்பிக்கிங்க, புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்கள் வாசிக்கிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கடல் அலையை ஒப்பனையாக சொல்லுகிறார். அப்போ நீங்கள் தேவனிடத்துல கேட்க வேண்டும் என்று யாருகிட்ட கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்கணும். புரிஞ்சிருச்சு? ஓகே. அப்ப தேவனிடத்தில் நாம் கேட்கும் போது எப்படி கேட்கணும் அப்படிங்கறது குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்துல நாம் கேட்கும் பொழுது எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். ஆக சந்தேகம் என்பது இருக்கவே கூடாது. சந்தேகம் என்பது கடல் அலை போல. கடல் அலை ஒரு நாளும் கரை சேரவே சேராது. அதனாலதான் சொல்றாரு, ஏனென்றால் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு அவன் ஒப்பா இருக்கிறான். சந்தேகத்தோட கேட்கிறவன் அவன் கரைக்கு வரவே முடியாது, வந்து சேரவே முடியாது. ஆக விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கணும் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்துல நாம் இறுக்கமாக நாம் நிற்க வேண்டும். ஒரு பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி நம்ம அவ்வளவு லேச நம்ம அதை பிடிக்கிற முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதுல பிடிச்சு நிற்கும். அது போல நாம் அந்த விசுவாசத்தில உறுதி உள்ளவர்களாக இறுக்கமாக நாம் நிற்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். தேவ சித்தப்படி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ நான் யாருகிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர்கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நான் அவர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆக நாம் தைரியமா கேட்கலாம். நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலே நாம் தைரியமாக கேட்கலாம். கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். சித்தத்தின்படி கேட்டால் அவர் நிச்சயமாக நமக்கு தருவார். சாலமோன் அப்படிதான் கேட்டார். சாலமோன் கேட்டது அவருக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அதனால உடனடியாக அவர் மறு உத்தரவு உடனடியாக கொடுத்தார். ஆகினால தப்பா கேட்கறது, சுகத்துக்காக கேட்கறது,
சுகபோகத்திற்காக கேட்கறது. இப்படி நிறைய ஜெபங்கள்ல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். தேவனே, என்னை நீர் வந்தா ரொம்ப ஐஸ்வர்யமா வையும், இல்லையா? எனக்கு ஒரு கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும். அப்படி சுகபோகத்திற்காக நாம் கேட்பதை காட்டிலும் நாம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பங்களாக நாம் கேட்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் ஊர் உலகத்துல இருக்கிறவனை எல்லாம் பார்க்க வேண்டியது. அவனெல்லாம் கார்ல போறானே, அவனெல்லாம் அதுல போறானே, அவன் இதுல போறானே, அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, நம்மளும் அப்படி இருக்கணுமே என்றெல்லாம் கோணத்துல நாம் தேவனிடத்துல எப்படியெல்லாம் கேட்கக்கூடாதோ அப்படியெல்லாம் கேட்டுறது, தகாத விதமாய் விண்ணப்பம் செய்கிறது. இன்றைக்கு எனக்கு என்ன தேவை, அந்த தேவையை உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படி கேட்பதை விட்டுவிட்டு இந்த உலக பிரகாரமான ஆசாபாசங்களை இச்சிக்கக்கூடிய அளவில, சுகபோகமாக வாழக்கூடிய அளவில நாம் தகாத விதமாக விண்ணப்பம் செய்கிற பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு அவர் ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார். நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. இத்தனை வருஷமா நான் சபைக்கு போறேன், இத்தனை வருஷமா நான் முழங்கால் படிக்கிறேன், இத்தனை வருஷமா நான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் மிஞ்சுகிறது என்று சொன்னால், அழகா சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி, என்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும், என்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். என்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் எப்பொழுது என்னுடைய தேவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்போதாங்க பிரச்சனையே வருது. நம்ம ஒரு பெரிய ஷோரூமுக்குள்ள போறோம், பெரிய பெரிய டிவி எல்லாம் வச்சிருக்காங்க, இந்த டிவி என் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே. கார் ஷோரூமுக்குள்ள போறோம், இந்த கார் என் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே. ஒரு பைக் ஷோரூமுக்குள்ள போனா, இந்த பைக் என் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே. மனிதனுக்கு நமக்குள் எழுகிற ஆசைகளுக்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து வைக்கிறோம். நம்முடைய ஆசைகளை எல்லாம் தேவைகளாக மாற்ற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம். நம்முடைய ஆசைகளை தேவைகளாக நாம் மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். அது மட்டும் இல்ல, கடனில் நாம் மூழ்கி விடுவோம், கஷ்டத்தில் மூழ்கி விடுவோம், கடன்கார வீட்டுல வந்து நிற்பான், ஓடி ஒளிவோம். இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமா? அவசியமே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்க. இன்றைக்கு எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை தேவன் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவைகளை நாம் கேட்பதற்கு நாம் எத்தனை பேர் நாம் ஆயத்தமா இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே எழுமானால் இதுதாங்க பதில். இதுதான் பதில். பரிசுத்த வேதாகமத்துல இல்லாத பதிலே கிடையாது. நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் இங்க டக் டக் டக்னு பதில் இருக்கு. ஏன் என்னுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை, ஏன் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை? இதுதான் தகாத விதமாய் சுகபோகமாய் வாழ்வதற்கான விண்ணப்பத்தை நான் வைத்துக் கொண்டே இருக்கிறேன். அது தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை. அந்த ஜெபத்தை அவர் எப்படி கேட்பார்? அவருக்கு அது எப்படி உகந்ததாக இருக்கும்? நம்மை படைத்த தேவன் நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியாதா? ஏற்ற நேரத்துல எவைகளை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா? முன்கூட்டியே கேட்கறது. நோவா 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார். ஏன் ஒரே நாள்ல பிரசங்கம் பண்ணி இருக்கலாம் இல்லையா? 100 வருஷத்தை ஏன் தேவன் கொடுக்க வேண்டும்? 100 வருடம் முடித்ததுக்கு பிறகு ஏன் தேவன் அந்த தேசத்தை அவர் அழிக்க வேண்டும்? அப்போ தேவன் அந்த நோவாவினுடைய குடும்பத்தை வேலைக்குள்ளாக காப்பாற்றுவதற்கு 100 வருடங்கள் அவர் பொறுமையாக இருக்க வேண்டியது இருந்தது. ஆபிரகாம் ஒரு ஏக சுதனை வாக்குத்தத்தின் பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு 100 ஆண்டுகள் அவர் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவசரமான உலகத்துல எல்லாம் எனக்கு விரைவாக கிடைத்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக அதிகமாக இந்த நாட்களில் இருக்கிறதுனாலதான் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறது. பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி நூலின் புஸ்தகத்திற்கு நாம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்வை நிறைவு செய்து அவர் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் ஏறெடுக்கிற அந்த வேளையில அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து இங்கே நாம் படிக்கிறோம். பாருங்க, அவர் ஒலிவ மலையிலே போய் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றார் பாருங்க. 41-42 வசனங்களிலே, அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? என்னுடைய சித்தம் எதுவோ, என்னுடைய ஆசை எதுவோ, என்னுடைய தேவைகள் எதுவோ அதெல்லாம் நீர் எனக்கு செஞ்சிடணும்னு சொல்லி நம்ம ஜெபத்துல தேவனுக்கு நம்ம ஆணையிடுகிறோம். நம்ம ஆர்டர் போடுறோம், அவருக்கே நம்ம கட்டளை கொடுக்கிறோம், அவருக்கே ஆலோசனை சொல்லுகிறோம். தாவீதை ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதியும் என்று அவருக்கே ஆலோசனை கர்த்தராக நாம் இருந்து ஆலோசனை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இப்படியெல்லாம் ஜெபிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எப்படி இருந்தது பாருங்க. அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று தாழ்மையோடு விண்ணப்பிக்கிறார். அவர் வார்த்தையாக இருந்தவர். இந்த நாளில் நாம் கேட்டது போல அவர் வார்த்தையாக இருந்தவர். உலக தோற்றத்துக்கு முன்பே பிதாவினிடத்தில் இருந்தவர். அவருக்கு எல்லா வல்லமைகளும் இருக்கிறது. பிலிப்பியரிலே நாம் வாசித்தது போல அவர் சகல அதிகாரங்களை உடையவராக இருந்தார். ஆனால் அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவே இல்லையே. தேவனுக்கு எவ்வளவு வல்லமைகள் இருக்கிறதோ அதே வல்லமையில் பிதாவாகிய அங்கே குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிறது. அவர் அதை தவறாக உபயோகப்படுத்தவில்லை. அவர் இந்த பூமியில வந்த பொழுது அவர் தாழ்மையோடு விண்ணப்பம் செய்கிறார். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். என்ன ஒரு தாழ்மையான ஜெபம்! இந்த தாழ்மையான ஜெபத்தை இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம்முடைய வீடுகளிலே நாம் ஏறெடுக்கிறோம்? பிரியமானவர்களே, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. நம்ம ஜெபத்துல நம்ம எதை சொல்றோமா? பிதாவே எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சுய சித்தத்தின்படி அல்ல, நீர் எனக்கு எது தேவையோ எல்லாம் அறிந்து இருக்கிறீர், உம்முடைய சித்தத்தின்படியே நீர் எனக்கு தாரும், அவைகளை தாரும் என்று சொல்லி நாம் எப்பொழுது நாம் அவருடைய சமூகத்துல இரு கரங்களை நாம் ஏந்தி நாம் ஜெபிக்கிறோம்? இல்லவே இல்லை. நாம் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கேட்டார், தாழ்மையோடு கேட்டார், பிதாவின் இடத்தில் கேட்டார், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி கேட்டார். ஆக தேவனுடைய சித்தத்தின்படியே நாம் கேட்க வேண்டும். அதே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அந்த 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பட்டணத்தில் அவர் நடக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதிக்கும் ஒரு விதவைக்குமான ஒரு சம்பவத்தை அவர் ஒரு ஊமையாக அங்கே எடுத்து சொல்லுகிறார். ஒரு பட்டணத்துல நியாயாதிபதி இருக்கிறார். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க. 2வது வசனத்துல அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் அப்படிப்பட்ட அநீதி நிறைந்த ஒரு நியாயாதிபதி. அவன் ஒரு நல்லவன் அல்ல, அவன் அநீதி நிறைந்தவன். ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயப்படாதவனாக இருக்கிறான், மனுஷரை மதியாதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அநீதி நிறைந்த அந்த நீதிபதி அந்த பட்டணத்துல ஒரு விதவியும் இருக்கிறார். என்ன நடக்குது பாருங்க. அந்த பட்டணத்துல ஒரு விதவியும் இருந்தால் அவளிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று
விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைய நீதிபதியே, நியாயாதிபதியே, நீதான் எனக்கு இதை தீர்த்து வைக்க வேண்டும். போய் கேட்டது எப்படிப்பட்ட ஆளுகிட்ட? அநீதி நிறைந்தவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனையே மதிக்காதவன், அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் இந்த விதைவை தாய் போய் அங்கே கேட்கிறாள். எனக்கு நீ நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி, ஒரு விண்ணப்பத்தை அவள் அங்கே வைக்கிறாள். 4வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு டெய்லி போய் கேட்டுட்டே இருக்காங்க, தினமும் கேட்கிறாங்க. ஆனால் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் இருந்தும் இந்த விதவை எப்பொழுது தொந்தரவு செய்கிறபடியினால் அலட்டாதபடி தனக்குள்ளே சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில கல் மன உள்ள இருதயம் உள்ளவனாக, கல் நெஞ்சக்காரனாக இருந்த அந்த நியாயாதிபதி, மனுஷனை மதியாதவனாக இருந்த, தேவனுக்கு பயப்படாதவனாக இருந்த அந்த நியாயாதிபதி, அவனுடைய இருதயத்தில ஒரு இரக்கம் பிறந்தது பாருங்க. அடிக்கடி வந்து மிகவும் அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாளே, அவளுக்கு ஒரு நியாயத்தை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் இல்லையா என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள் வந்துருச்சு. பாத்தீங்களா? பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஏன் சொல்றாரு? அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே, அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயே தொடர்ந்து அந்த விதவை தாய் போய் கேட்டதுனால ஒரு சின்ன ஒரு இரக்கம் பிறந்து விட்டது இல்லையா? அப்ப நான் யார்? நான் உங்கள் தகப்பன் அல்லவா? நான் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? நான் நீதிபரர் அல்லவா? எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு நான் வல்லமை உள்ளவர் அல்லவா? நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பேனா? என்ன அழகா அவர் சொல்றாரு பாருங்க. அநீதியுள்ள நியாயாதிபதியே இறங்கி வந்து கொடுக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கும்போது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்றார். சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க அப்படிங்கிறார். அப்போ அப்படி அவர் கொடுத்திருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அந்த வார்த்தை அடிக்க விட்டுடுங்க. அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை, அழுத்தம் திருத்தமான வார்த்தை, ஆழமான கருத்துக்கள் நிறைந்த அந்த வார்த்தை பாருங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு, நீங்க கேட்டா நான் நீடிய பொறுமையாவா இருப்பேன்? நீங்கள் இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நான் பொறுமையாவா பதிலளிப்பேன்? ஆனால் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாமல் இருந்த அந்த நியாயாதிபதி பலமுறை போனாங்க, ஒவ்வொரு நாளும் போனாங்க, கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. கடைசியாதான் கிடைச்சது. ஆனால் நீங்க என்கிட்ட கேட்டா நான் அப்படி உங்களை இழுத்து அடிக்க மாட்டேன். இன்று போய் நாளை வான்னு நான் சொல்ல மாட்டேன், உடனடியாக தருவேன். மறு உத்தரவுன்ட்டார். மறு உத்தரவு அருளிச்சு, நீ கூப்பிட்ட நாளிலே நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தான் சொல்றார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறார். கனியாகுளம் திருச்சபையிலே இன்றைக்கு கூடி வந்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு தான் சொல்றார். அன்பு குழந்தைகளே, அருமை தாய்மார்களே, உங்களுக்கு தான் சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதைத்தான் நம்ம இங்கே படிச்சோம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். ஆக நாமெல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம்னா எப்படி வந்து அமர்ந்திருக்கிறோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால்
தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இந்த இடத்துல யாரும் அமரவே முடியாது. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே செய்வேன் என்று வாக்குறுதி. அப்போ நம்ம யாருகிட்ட கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படின்னா, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது நமக்கு தெரியும். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அந்த கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட போது இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் கேளுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏடிஓ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு தமிழ் அகராதியில போய் நான் தேடி கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கேட்டுக்கொண்டே இருங்கள் என்ற ஒரு வார்த்தை. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். கேளுங்கள் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு. ஆனால் அதற்கு மூல மொழியில போய் நம்ம அதை படித்து பார்க்கும்போது கேட்டுக்கொண்டே இருங்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரு தடவை கேட்டுட்டு அப்படி விட்டுறதில்ல, கேட்டுக்கொண்டே இருங்கள். அதைத்தான் இங்கே ஏழை விதவை தாய் செய்தால், அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்தார். அந்தபடியே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அப்ப ஒரு நேரம் கேட்டதோட விட்டுறக்கூடாது. இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தொடர்ந்து கேட்க வேண்டும். உதாரணத்திற்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பாருங்க, அன்னாளுடைய ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ அவங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அன்னாளுடைய ஜெபம், அவர்கள் அழுதார்கள், மனம் நொறுங்கி கேட்டார்கள். மனம் நொறுங்கி கேட்டார்கள். மனம் கசந்து என்பது மனம் நொறுங்கி, எனக்கு ஏன் இதை செய்யல அப்படிங்கிற கசப்பு, அந்த கசப்பு அல்லங்க. மனம் கசந்து என்ற வார்த்தைக்கு மனதை நொறுக்கினார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே போகும்போது நொறுக்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார் இல்லையா? அப்ப அவர்கள் மனம் நொறுங்கி கர்த்தருடைய சமூகத்திலே போய் அவர்கள் அழுது விண்ணப்பம் பண்ணினார்கள். அதனுடைய பலன் என்ன கிடைத்தது? சாமுவேல் பிறந்துட்டார். சாமுவேல் பிறந்துட்டார். கர்த்தருடைய சமூகத்திலே போய் அவர்கள் அழுது மனம் நொறுங்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். அதனுடைய பிரதிபலனாக சாமுவேல் பிறந்து விட்டார். இன்றைக்கு நம்முடைய வீட்டுல நிறைய பிறக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல நாம் அழுது ஜெபிக்க வேண்டும், மனம் நொறுங்கி ஜெபிக்க வேண்டும், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 3வது காரியத்திற்கு நாம் வருவோம். யாருகிட்ட கேட்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எப்படி கேட்கணும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3வதாக என்ன கேட்கணும்? என்ன கேட்கறது? நான் யாருகிட்ட கேட்கணும்? தேவனிடத்துல கேட்கணும். எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும், சந்தேகம் இல்லாமல் கேட்கணும் இல்லையா? அப்போ சரியா கேட்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கணும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஓகே. அப்போ இனி நான் என்ன கேட்கணும்? தேவனிடத்துல நான் என்ன கேட்கணும் அப்படி சொல்லி நான் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம எனக்கு முதல்ல வீடு வேணும், அப்புறம் வேலை வேணும், நல்ல சம்பளம் வேணும், எனக்கு நல்ல கார் வேணும், நல்ல பைக் வேணும். எனக்கானவைகளை மாத்திரம் நாம் கேட்டுக்கொண்டவர்களாக, அதாவது இந்த உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரம் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களாக நாம் இல்லாமல், நம்முடைய ஜெபத்துல நாம் முதலாவது எதை கேட்கணும்? நம்முடைய ராஜ்யத்திற்குள் நான் இருக்கக்கூடிய, நம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய, நம்முடைய ராஜ்யத்திற்குள் தங்கி இருக்கக்கூடிய, நம்முடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எனக்கு தாரும். முதலாவது நாம் எதை கேட்கணும் அப்படின்னா, எனக்கு வீடு, வாசல், சொத்து, சுகம், பெரிய பங்களா, வீடு இல்லையா, இந்த உலகத்திற்குரிய ஆசை சம்பத்துகளை எல்லாம் கேட்காமல் முதலாவது நாம் கேட்க வேண்டியது எதுவாக இருக்க வேண்டும்? உம்முடைய ராஜ்யத்திற்குள், உம்முடைய ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசித்திருக்க வேண்டும். உம்முடைய பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும்.
அதற்கு எனக்கு ஒத்தாசையாயிரும் என்று சொல்லி, முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கேட்கக்கூடியவர்களாக, தேவனுடைய நீதியை கேட்கக்கூடியவர்களாக, தேவனுடைய நீதிக்குள் நான் வாழ வேண்டும் என்பதை கேட்கக்கூடியவர்களாக நாம் முதலாவது இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய பலனை நாம் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நாம் கேட்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நீங்கள் பாருங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் ஆ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ஆ பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகி நீங்கள், தகப்பன்மார்களாகி நீங்கள், இந்த பூமியில வாழக்கூடிய உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை எல்லாம், உலக பிரகாரமான நன்மைகளை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்களை உண்டாக்கிய, உங்களை படைத்த சர்வேஸ்வரனாகிய தேவாதி தேவனாகிய நான் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதை எப்படி கொடுப்பார், யார் மூலமாக கொடுப்பார் என்று சொல்லி சொல்லும் பொழுது, பிதாவானவர், பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை நீர் எனக்குள் தாரும், என்னுடைய இதயத்திற்குள் தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவேதான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இன்னும் நம்முடைய சபையில அநேக ஆத்துமாக்களை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறார், 2ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிற இந்த கனியாகுளம் கிறிஸ்துவின் சபையில நாம் இரண்டாவதாக கேட்க வேண்டிய விஷயம், அநேக ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரும் பிதாவே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். எத்தனை பேர் நம்முடைய வீடுகளில, நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களில, குடும்பமாக சேர்ந்து செய்கிற ஜெபங்களில எத்தனை பேர் நம்ம இப்படி ஜெபிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய பரலோக பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் முதலாவது நம்ம கேட்டிருக்கிறோமா? தேவனே, நாங்கள் கூடி வருகிற திருச்சபையில அநேக ஆத்துமாக்களை நீர் எங்களுக்கு கொள்ளை பொருளாக தாரும் என்று நாம் எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோமா? நம்முடைய ஜெபம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி சித்தத்தின்படி கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும், உமக்கு ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை நான் கட்ட வேண்டும். அதற்கான அளவுகள் எல்லாம் போட்டார், வரைபடம் போட்டாச்சு, அளவுகள் எல்லாம் ஓகே, அதற்கான பனிமுட்டுகள் எல்லாம் ஓகே, எங்கிருந்து எதெல்லாம் கொண்டு வரணும் என்பது. ஆனால் தாவீதுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. சாலமோன் ராஜாவுக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அதை சாலமோன் ராஜா கட்டி முடித்தார். அநேக ஜனங்கள் அந்த ஆலயத்திற்குள் பிரவேசித்தார்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு சபை கூடும் இடத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சபை கூடுமிடம் நிரம்பக்கூடிய அளவிலே அநேக ஆத்துமாக்களை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெப வேண்டுதல்கள், நம்முடைய மன்றாட்டுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இங்கே நாம் படிக்கிறோம், உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. தைரியமா ஜெபம் பண்ணுங்க, தைரியமா கேட்கணும். என்ன கேட்கறது? எங்க சபைக்கு அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுங்க தேவனே, ஜெபிக்கணும், அதை கேட்கணுங்க.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கேட்கணும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நாம் கேட்கணும். மூன்றாவதாக அநேக ஆத்துமாக்களை எங்களுடைய சபைக்கு நீ தாரும். நாங்கள் அநேகராய் ஒன்று சேர்ந்து உம்மை துதிப்பதற்கான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் என்று அவரிடத்துல நாம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் உடனடியாக கேட்கிறார். உடனடியா அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்ம கேட்காததுனால தான் நம்ம கிடைக்கல. கேட்காததுனால கிடைக்கல. கேட்டா நிச்சயம் அவர் தருவார். வாக்குறுதி அளிக்கிறார் இல்லையா? கேட்டால் சீக்கிரத்திலே தருவேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம எல்லாம் கேட்டா உடனடியாக சீக்கிரத்திலே தருவேன் என்று சொல்லுகிறார். கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இல்லை இதுவரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறோமா? கேட்காதனால நமக்கு கிடைக்கல. கேட்டால் நமக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திற்கு நாம் மீண்டுமாக நம்முடைய வேதாகமத்தின் பக்கங்களை நாம் திருப்பும் போது அழகா சொல்றார் பாருங்க. அங்கே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை, உங்களுக்கு அது வாய்க்கிறது இல்லை. நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் தேவ சமூகத்துல போய் எட்டி அது உங்களுக்கு கிடைக்காமையே போகுது. அதற்கு என்ன காரணம்? நீங்க தான் ஏன் காரணம். நீங்க தான் காரணம். என்னெல்லாம் காரணம்? உங்க இருதயத்துல உங்களிடத்துல இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் இருந்தா அந்த குணாதிசயத்தை நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு கேட்டா எப்படி கிடைக்கும்? அப்போ நமக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? நீங்கள் இச்சித்தும் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கேட்குறீங்க. தேவன் ஒரு மனைவியே கொடுத்தார், இன்னொரு மனைவி கூட இருந்தா நல்லா இருக்குமே. அது இச்சை தானே, அது ஆசை தானே. அப்படி கேட்டா நமக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்கும். நீங்கள் இச்சித்தும், அப்ப அப்படிப்பட்ட ஆசை இச்சையோடு கேட்பது அப்ப நமக்கு கிடைக்காது. 2வது சொல்றாரு, உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும். நீங்கள் யாரா இருக்கிறீங்க? கொலைகாரனா இருக்கிறீங்க. கொலைகாரனா இருந்துட்டு நீங்க போய் நீங்க ஜெபம் பண்ணனா உங்களுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும்? கேட்கப்படாது. 3வது பொறாமை. உங்க இருதயத்துல பொறாமை இருக்குங்க. பொறாமையோடு இருந்து கொண்டு நீங்கள் தேவனிடத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் அந்த விண்ணப்பத்திற்கு எப்படி தேவன் செவிசாய்ப்பார்? கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் 4வதாக நீங்கள் சண்டை. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஓயாத சண்டை, குடும்பத்துக்குள்ள சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, பக்கத்து தெருவுல சண்டை, பக்கத்து ஊருல சண்டை, இல்லையா? சண்டைக்காரராக இருக்கிறீர்கள். எப்படி நீங்க செய்யற ஜெபம் எப்படி கேட்கப்படும்? இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதான்னு சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தா கிடைக்காது கண்டிப்பா. சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல். அடுத்ததா சொல்றாரு, இதெல்லாம் இருந்துட்டு கேட்டாலும் கிடைக்காது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறனாலும் உங்களுக்கு கிடைக்காது. கேட்காம இருந்தாலும் கிடைக்காது தானே. நீங்க கேட்கலைனாலும் கிடைக்காது. இதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டு கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு சித்திக்கிறதே இல்லை. ஆனா நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். சோம்பேறித்தனமா கேட்கக்கூடாது. தப்பா கேட்டதுனால நம்மளுக்கு கிடைக்கல. சோம்பேறித்தனமா கேட்டதுனால நமக்கு கிடைக்கல. சுயநலத்தோடு கேட்டதுனால நமக்கு கிடைக்கல. சந்தேகத்தோட கேட்டதுனால கிடைக்கல. அவிசுவாசத்தோட நம்ம கேட்டதுனால கிடைக்கல. இப்படியெல்லாம் கேட்டதுனால நமக்கு கிடைக்கவே இல்லை. கிடைக்காம போறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். எங்கிட்ட இருக்கு பிரச்சனை. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் வாரந்தோறும் சபைக்கு போறேன், 10 வருஷமா போறேன், 15 வருஷமா போறேன், தலைமுறையா எங்க அப்பா சபைக்கு போனாரு, எங்க அம்மா சபைக்கு போனாங்க, எங்க தாத்தா போனாரு, நான் போனேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. சொல்றோமா இல்லையா? பாரம்பரியமா சொல்றோமா இல்லையா? இப்படியெல்லாம் எத்தனையோ தலைமுறைகள் நாங்கள் சபைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனா நான் ஆசீர்வதிக்கப்படவே இல்லையே, எனக்கு கிடைக்கவே இல்லையே. மேலும் 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 எனக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த கடன்பாரம், ஏன் இந்த நெருக்கடி, தலை காட்ட முடியலையே, ஏன் இந்த அவமானங்கள்? இவ்வளவோ குணத்தையும் நீ வச்சுக்கிட்டு கேட்டா எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அண்ணால் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ண அந்த உருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான நன்மை கிடைத்தது.
இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு தாழ்மையோடு செபித்தார். கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், முழங்கால் படியிட்டார். அடிமையாகவே அவர் இருந்தார், மனுஷ ரூபம் எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழங்கால் படியிட்டால் ஒரு அடிமை தானே, தேவனுக்கு அடிமைகள் அவர்கள் எல்லாம். முழங்கால் படியிட்டு அவர் தன்னை தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும்? மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்து தேவனுடைய நன்மையை நமக்காக அவர் பெற்றுக் கொடுத்தார் இல்லையா? அப்ப நாமும் நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தின் நன்மைகளுக்காக, பிள்ளைகளின் நன்மைகளுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து வரவழைக்க வேண்டும் என்றால், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முழங்கால் படியிட வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இருதயம் நொறுங்குண்டவர்களாக இருக்க வேண்டும், மனங்கசர வேண்டும், அழுது ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் இருந்து வாழ்க்கையில நாம் ஜெபித்தால் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை இந்த நாளில ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வாக்குறுதி தேவன் கொடுக்கிறார் பாருங்க. யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அழகான ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. நம்ம ஜெபம் பண்றோம், பரிசுத்தமுள்ள பிதாவே அப்படி சொல்லிட்டு என்னென்னத்தையோ ஜெபத்துல கேட்கிறோம். கேட்டுட்டு இங்க என்ன சொல்றாரு? அட்ரஸ் நோட் பண்றாரு. நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. யாருடைய நாமத்தினால கேட்கணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும். அப்ப இதுவரைக்கும் நாம் கேட்டிருக்கிற ஜெபத்தில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் என்று நாம் கேட்டிருக்கிறோமா? அப்படி நம்ம அந்த ஜெபத்தை செய்து நாம் முடித்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நான் கேட்டதெல்லாம் எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, என்னுடைய ஜெபம் சரியானதாக இல்லை. சரியான அட்ரஸ் போட்டாதான் சரியான இடத்துக்கு அந்த தபால் போய் சேரும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்க. என் நாமத்தினாலே நீங்க ஒண்ணுமே கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள்